கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பரம சத்தியத்தில் பரவசம் தினசரி தியானத்தினூடாக உங்களை இன்றைய நாளில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வார்த்தைகளை வாசியுங்கள், தியானியுங்கள். கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் கூடவே இருந்து நடத்துவாராக. ஆமென். இன்றைய நாளுக்கான தியான பகுதி சவால்களின் போது அமைதியாக இருத்தல். வசனம் ரோமர் 8:35-37 வசனங்கள். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசாமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோமே. நாம் எப்போதும் மகிழ்ந்திருக்க 1 தெசலோனிக்கேயர் 5:16 இதை குறித்தும் கவலைப்படாதிருக்கவும் எச்சரிப்பது ஏன் என்பதை புரிந்து கொள்ள நாம் இப்போது வாசித்த வசனம் உங்களுக்கு உதவுகிறது. எதுவும் உங்கள் தீமைக்கு அல்ல, நாம் ஆபத்து நாட்களை ஜெயம் கொள்ளுவோம். இது பற்றி அறியாதவர்கள் தேவன் அவர்களுக்காக திருத்த வேண்டிய பிரச்சனைகளை எழுதி அவர்களுடைய காலத்தை கழிக்கின்றனர். அவர்களுடைய பிரச்சனைகளில் மூழ்கி தவிப்பதுடன் அவருடைய வார்த்தையில் தேவன் கொடுத்துள்ள ஆழமான எளிய போதனைகள் பற்றி அவர்கள் மறந்து போகிறார்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:16 அவர் கூறுகிறார், எல்லாவற்றிலும் மகிழ்ந்திருங்கள், இதை பயிற்சி செய்யுங்கள், எல்லா நாளையும் மகிழ்ச்சியான நாளாக்கிக் கொள்ளுங்கள், விடயங்கள் முழுமையடையும் போது மாத்திரம் மகிழ்ந்திருக்கும்படி தேவன் சொல்லவில்லை. இல்லை, எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எப்போதும் உங்கள் மகிழ்ச்சியை திருட முயற்சிக்கும் காரியங்கள் உண்டு. அவை தீமையான தகவல்கள், பயமுறுத்தும் சவால்களும் ஆகும். ஆனாலும் நீங்கள் கவலைப்படுவதை, அழித்தலை எதிர்க்க வேண்டும். வார்த்தையில் சொல்லப்பட்டுள்ளதை செய்யுங்கள். அவர் உங்களை குறித்து விசாரிப்பதினால் உங்கள் கவலைகளை அவர் மீது வையுங்கள். 1 பேதுரு 5:17 உங்கள் துக்கங்களை சுமந்து செல்லவோ அவற்றை குறித்து கவலைப்படவோ வேண்டாம் என்று அவர் சொன்னார். அதற்கு பதிலாக அவர் சொன்னார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4:6 நான் சிறு காரணங்களுக்காக வருந்துவதில்லை, நான் வருத்தப்பட வேண்டிய பெரிய காரியங்கள் உள்ளன என்று நினைப்பது இலகுவானது. வார்த்தை சொல்லுகிறது, எதை குறித்தும் கவலைப்படுவதை எதிர்க்கும்படியே. நீங்கள் சிரிக்க வேண்டியது, சூழ்நிலைகள் மோசமாகும் போதே பிரச்சனைகள் வரலாம், ஆனால் நீங்கள் அவற்றுக்கு கவலைப்பட வேண்டியதில்லை. உங்கள் பொறுப்பு வார்த்தையின்படி வாழ்வதே. பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளபடி இரவும் பகலும் தியானியுங்கள். யோசுவா 1:8 தேவ வார்த்தை உங்கள் ஆவியை கட்டியெழுப்புவதுடன் உங்களுக்கு நோக்கம், வழிகள், தைரியம், அறிந்து கொள்ளுதலை தருகிறது. அது உங்கள் ஆவியை பலனுள்ளதாக்கும். அது ஆத்துமாவை ஆபத்து காலங்களில் விசுவாசத்தினால், சமாதானத்தினால் மகிழ்ச்சியாக இருக்க வைக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஜெபம். அன்பான தகப்பனே, உமது வார்த்தை எனது ஆத்துமாவை கட்டியெழுப்பியதினாலும் வலிமையாக்கியதினாலும் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் எனக்கு ஆபத்துக்களும் விரோதமாக வெற்றி இருப்பதனால் நான் எதை குறித்தும் கவலைப்படுவதை எதிர்க்கிறேன். நான் எப்போதும் வெற்றி பெற்றவன். உமது சமாதானம்
என் இருதயத்தையும் உள்ளத்தையும் பாதுகாக்கிறது. கர்த்தருடைய மகிழ்ச்சி எனது பலனாக இருப்பதனால் நான் எப்போதும் மகிழ்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. மேலதிக பாடம் பிலிப்பியர் 4:6-7 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:35 முதல் 37 வரை மற்றும் யாக்கோபு 1:2. இந்த வசனங்களை வாசியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை பலப்படுத்துவாராக. ஆமென். நன்றி.